Next one, book reading, Unit 2, Matter and Materials. First, introduction. Our needs have increased in the modern days and we use number of things in our daily life. We get some of them from the nature and some other things are manufactured artificially. அதாவது இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம நிறைய திங்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நேச்சராகவும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம். The things you use like pen, pencil, ink, eraser, notebook, ball and food you eat all have different nature and characteristics. அதாவது இந்த பென், பென்சில், இங்க், எரேசர், ஃபுட் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. தே ஆர் obtained by transforming the natural and artificial substances. In this lesson, we will study about different things used in our life and how they are obtained. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய திங்ஸ், டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது, அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். Matter is anything that has mass and occupies space. Matter வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதாவது புக்கு, நோட்டு, ஸ்டோனு, பிரிக்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுக்கு மாஸும் இருக்குது, அது சம் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணும். Matter can exist in 3 physical states. That one is solid, liquid and gas. It is made up of molecules and the molecules are made up of atoms. இந்த solid, liquid, gas எல்லாமே எதனால ஆனதுன்னா மாலிகூல்ஸ்னால ஆனது. இந்த மாலிகூல்ஸ் வந்து ஆட்டம்ஸ்னால ஆனது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன், solid. In solids, molecules are very closely arranged. Solids are incompressible. They have definite shape, size அண்ட் வால்யூம். இதில் சாலிட்ஸில் மாலிகூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்டாக அரேஞ்ச் ஆகியிருக்கும். அதை வந்து இன்கம்ப்ரெசபிள் மீன்ஸ் அதை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம ப்ரெஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி சாலிட்ஸுக்கு டெஃபினட் ஷேப் இருக்குது, சைஸ் இருக்குது, வால்யூம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், லிக்யூட்ஸ். இன் லிக்யூட்ஸ் மாலிகூல்ஸ் ஆர் லூஸ்லி பேக்டு. ஹென்ஸ் லிக்யூட்ஸ் ஆர் நெக்லிஜிபிளி கம்ப்ரெசபிள். தே ஹாவ் டெஃபினட் வால்யூம் பட் நோ டெஃபினட் ஷேப் அண்ட் சைஸ். அதாவது லிக்விட்ஸில் பார்த்தோன்னா அதில் மாலிகூல்ஸ் வந்து லூஸ்லி பேக்டு, அதாவது கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அந்த மாலிகூல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி கம்ப்ரெசபிள் மீன்ஸ் இது சாலிட்ஸ் மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்காது. நெக்லிஜிபிளி கம்ப்ரெசபிள் மீன்ஸ் லைட்டாக நம்ம அதை கம்ப்ரெஸ் பண்ண முடியும். தே ஹாவ் டெஃபினட் வால்யூம், அதுக்கு டெஃபினட் வால்யூம் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு டெஃபினட் ஷேப்பு கிடையாது, டெஃபினட் சைஸ் கிடையாது. ஓகே, next one, gas. In gases, molecules are very loosely packed. Hence, gases are highly compressible. கேஸஸில் பார்த்தோன்னாக்கா மாலிகூல்ஸ் வந்து ரொம்ப தள்ளி இருக்கும், ரொம்ப கேப் விட்டு இருக்கும். அதனால இந்த கேஸஸை நம்ம ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ணலாம், அதாவது ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மெட்டீரியல்ஸ். Next one is the materials. A material is a mixture of substances that constitute an object. Material means மூலப்பொருள்னு சொல்லுவாங்க. That means நம்ம இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு க்ளோத்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த க்ளோத்ஸுக்கு வந்து என்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னா த்ரெட், அதாவது யான் வேணும். யான் இருந்தால் தான் வந்து நம்ம அந்த க்ளோத்ஸே வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது மாதிரி எந்த திங்ஸ் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம், மேன்மேடாகவும் இருக்கலாம், பியூராகவும் இருக்கலாம், இம்பியூராகவும் இருக்கலாம். ஓகே, they can be pure or impure, natural or man-made. Materials are needed to get the things needed for our daily life. We need food,
dress and many other goods for our daily living. அதாவது நம்ம லைஃப்பில் பார்த்தோம்னாக்கா நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, காரு, பைக்கு, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, ஏசி, நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நேச்சுரல் அண்ட் மேன்மேட் மெட்டீரியல்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு ப்ரொடியூஸ் தீஸ் திங்ஸ். இதில் வந்து நேச்சுரல் திங்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், டெய்லி லைஃப்பில் மேன்மேட் மெட்டீரியல்ஸும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபைபர்ஸ். Fiber is a thin thread of natural or artificial substances. ஃபைபர் அப்படிங்கிறது என்னன்னாக்கா தின் த்ரெட், மெல்லிய இலைன்னு சொல்லுவாங்க, மெல்லிய நூல்னு சொல்லுவாங்க. அது நேச்சுரலாகவும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு மேக் க்ளோத்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பவர் லூம்ஸ் ஆர் வீவிங் மெஷின்ஸ். அதாவது இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், க்ளோத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த க்ளோத்ஸை வந்து பவர் லூம் மூலமாக, அதாவது தறி மூலமாக நெய்யறதுன்னு சொல்லுவாங்க, அதை பவர் லூம்னு சொல்லுவாங்க. வீவிங் மிஷின்ஸ் அப்படின்னா நம்ம வந்து மிஷின் மூலமாக வந்து இந்த க்ளோத்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. Next one, the fibers we get from plants and animals are called natural fibers. அதாவது இந்த ஃபைபர்ஸை வந்து நம்ம வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா பிளான்ட்ஸ்லேருந்தும் கிடைக்குது, அனிமல்ஸ்லேருந்தும் கிடைக்குது. அதாவது நேச்சுரல் திங்ஸ்லேருந்து கிடைச்சிது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேச்சுரல் ஃபைபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன், ஜூட், கோர், ஃப்ளாக்ஸ், ஹெம்ப் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் பிளான்ட் ஃபைபர்ஸ். இது எல்லாமே பிளான்ட் ஃபைபர்ஸுக்கு எக்ஸாம்பிள். உல் அண்ட் சில்க் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் அனிமல் ஃபைபர்ஸ். உள்ளும் சில்க்கும் என்னது, அனிமல்ஸ் ஃபைபர்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஃபைபர்ஸ் மேட் பை ஹியூமன்ஸ் பை கெமிக்கல் சிந்தசிஸ் ஆர் கால்டு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ். அதாவது இந்த ஃபைபர்ஸை வந்து ஹியூமன்ஸே மேன்மேட் பண்ணுறாங்க, கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அவங்களே வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா அதுக்கு பேர் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரேயான், நைலான், அக்ரிலிக் அண்ட் டக்ரான் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ். இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்னா ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸுக்கு எக்ஸாம்பிள். தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் அப்டைன் ஃப்ரம் பெட்ரோலியம் பை காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ப்ராசஸஸ். இது எல்லாமே நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னாக்கா பெட்ரோலியத்திலிருந்து. அதை வந்து சம் ப்ராசஸ் மூலமாக செப்பரேட் பண்ணி பிரித்து எடுத்து உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், காட்டன். எ காட்டன் பிளான்ட் இஸ் எ bushy plant of 5 to 6 feet high. இது எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னாக்கா 5 to 6 feet இருக்கும். Cotton grows well in a black soil and alluvial soil. Black soil means கரிசல் மண்ணுன்னு சொல்லுவாங்க, அலுவியல் சாயில் மீன்ஸ் வண்டல் மண். இந்த ரெண்டு மண்ணில் தான் அது நல்லா வளரும். நெக்ஸ்ட்டு, the cotton plant bears a large number of small green pods called cotton balls. அதாவது இந்த பருத்தி செடியில் பார்த்தோம்னாக்கா நிறைய க்ரீன் கலரில் பால் மாதிரி இருக்கும். அது பாட்ஸ் மீன்ஸ் பால்னு சொல்லுவாங்க, பந்து. அந்த க்ரீன் கலர் பாட்ஸு, அந்த நிறைய க்ரீன் கலர் பார்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். தீஸ் பால்ஸ் கண்டெய்ன்ஸ் சீட்ஸ் கவர்டு வித் த ஒயிட் ஃபைபர்ஸ். அந்த பால்குள்ளே என்ன இருக்கும்னாக்கா சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸை சுற்றிலும் ஒயிட் ஃபைபர்ஸ் இருக்கும். வென் the cotton ball mature the burst exposing the white fiber of cotton. எப்போ வந்து அந்த காட்டன் பால் வந்து மெச்சூர் ஆகுதோ அப்போ வந்து அது வந்து வெடிக்கும். வெடித்து அதில் இருந்து லுக் அட் திஸ், இந்த மாதிரி பஞ்சு வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியும். அந்த காட்டன் பால் வந்து மெச்சூர் ஆகும்போது வெடிக்கும். அப்படி வெடிக்கும்போது இந்த ஒயிட் கலர் ஃபைபர்ஸ் இஸ் அப்டைன்டு. காட்டன் இஸ் யூஸ்வலி ஹேண்ட் பிக்டு ஃப்ரம் த பிளான்ஸ். நார்மலாக பருத்தி செடியிலேருந்து பருத்தியை எடுக்கும்போது கையில் தான் பிரித்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜின்னிங். தேர் ஆர் டூ processes to make cotton yarn from the cotton fiber. இதில் எத்தனை ப்ராசஸ் இருக்குது? 2 ப்ராசஸ் இருக்குது. The raw fibers are separated from the seeds by a process known as ginning. அதாவது அந்த காட்டன் பால்ஸில் இருந்து, அந்த காட்டன் பால்ஸ்குள்ளே என்ன இருக்கும், அந்த சீட்ஸும் இருக்கும். அந்த சீட்ஸில் இருந்து அந்த ஃபைபர்ஸை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணுறோம் பாருங்கள். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஜின்னிங்னு பேர். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ஜின்னிங். Next, the fibrous material left after separating cotton seeds is called lint. எதை லிண்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க அந்த
ஃபைப்ரஸ் மெட்டீரியல் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுனாக்கா காட்டன் சீட்ஸை காட்டன் பாலில் இருந்து காட்டன் சீட்ஸை பிரித்து எடுத்துகிறோம். அப்போ அந்த ஃபைப்ரஸ் மெட்டீரியல் மட்டும் கிடைக்குது. அந்த ஃபைப்ரஸ் மெட்டீரியலுக்கு பேர் லிண்ட்டுன்னு பேர். அந்த லிண்ட்டுனா என்னென்னா பஞ்சு. கொட்டையை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அதில் என்ன இருக்கும்? பஞ்சு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு த லிண்ட் இஸ் தென் டைட் அண்ட் ப்ரெஸ்டு இன்டு பால். அதை என்ன பண்ணுவாங்க? ப்ரெஸ் பண்ணி பாலாக சேஞ்ச் பண்ணுவாங்க. த ஃபைனல் ப்ரொப்போர்ஷன்ஸ் ஆஃப் ஷார்ட் fibers and other impurities are removed by the process of combing. அதில் இருக்கக்கூடிய impuritiesல நம்ம ரிமூவ் பண்ணுறோம்ல, அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது? combing. Next one, spinning. Next one is the spinning. The process of making yarn from lint is called spinning. அதாவது நம்ம லிண்ட்டில் இருந்து, லிண்ட்டுங்கிறது பஞ்சில் இருந்து நூலை உருவாக்குறோம் பாருங்கள், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? ஸ்பின்னிங். ஸ்பின்னிங் இஸ் டன் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பின்னிங் மிஷின்ஸ். இது வந்து பெரிய லெவலில் நடக்குது. அதாவது ஸ்பின்னிங் மிஷின்ஸை யூஸ் பண்ணி வந்து இந்த பஞ்சை வந்து நூலாக மாற்றுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், yarn to fabrics. Weaving and knitting are the two most important processes used for making fabric from the yarn. இதில் yarn to fabricsல பார்த்தோம்னா 2 types இருக்குது. 2 most important process இருக்குது. ஒன்று வந்து weaving, next வந்து knitting. The process of making 2 sets of yarns together to make fabrics is called weaving. அதாவது weaving அப்படின்னா என்னன்னாக்கா 2 செப்பரேட் நூலை 2 sets of yarn வந்து நம்ம யூஸ் பண்ணி துணியை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வீவிங். இட் இஸ் டன் பை வீவர்ஸ் ஆன் எ மெஷின் கால்டு லூம். அதாவது இதை வந்து மேனுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதாவது தறி போட்டு இந்த மாதிரி நூலை வந்து நெய்வாங்க. அதுக்கு பேர் வந்து லூம்னு சொல்லுவாங்க, தறின்னு சொல்லுவாங்க. அந்த வீவர்ஸ்னால் நெசவாளர்கள் தான் வந்து அந்த தறியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நூலை வந்து நெய்வாங்க. த லூம் ஆர் எய்தர் ஹேண்ட் ஆப்ரேட்டட். இந்த loom are either hand operated or power operated. இந்த loom வந்து மேன்மேடாகவும், ஹேண்ட் ஆப்ரேட்டட் மீன்ஸ் நெசவாளர்கள் வீவர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சும் வந்து இதை வந்து மாற்றுவாங்க. அப்படி இல்லைன்னா பவர் ஆப்ரேட்டட் மீன்ஸ் மெஷின்ஸை வச்சும் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட், டியூரிங் நிட்டிங் எ சிங்கிள் yarn இஸ் யூஸ்டு டு மேக் எ பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக். இதில் வந்து சிங்கிள் yarn, ஒரே ஒரு யானை மட்டும் யூஸ் பண்ணி ஃபேப்ரிக்கை ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் நிட்டிங். அதே 2 யானை யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வீவிங். இட் இஸ் டன் பை ஹேண்ட் அண்ட் ஆல்சோ மிஷின். இதையும் வந்து என்ன பண்ணலான்னாக்கா ஹேண்ட் நம்ம மேனுவலாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம், மெஷின் மூலமாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் த டயக்ராம். திஸ் இஸ் த ஸ்பின்னிங் மிஷின். இது வந்து விசைத்தறின்னு சொல்கிறாங்கல்ல, தறி, வீவர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி நெய்வாங்க. இது வந்து நிட்டிங். Next one, uses of cotton. It is used to manufacture cotton textiles and garments. இந்த காட்டனை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க, கார்மெண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபில்லர்ஸ் இன் பில்லோ அண்டு மேட்ரஸஸ். அதாவது நம்ம பில்லோ மீன்ஸ் தலையணைன்னு சொல்லுவாங்க. அந்த தலையணையில் நம்ம வந்து பஞ்சை வச்சு உள்ளே வச்சு அழுத்துவோம், அந்த இடத்துலையும் இது யூஸ் ஆகுது. மேட்ரஸஸ் மீன்ஸ் மெத்தையில் வந்து உள்ளே பஞ்சை வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் சர்ஜிக்கல் பேண்டேஜஸ். அதாவது நம்ம ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல பேண்டேஜ் போட்டு துணி வச்சு சுற்றுவாங்க. அது வந்து என்ன துணினாக்கா அது வந்து காட்டன் கிளாத்து. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் தோத்தீஸ், சாரீஸ், பெட்ஷீட், டேபிள் கிளாத் அண்ட் ஸோ ஆன். அதாவது தோத்தீஸ் மீன்ஸ் வேஷ்டி, சாரீ, பெட்ஷீட்ஸ், டேபிள் கிளாத் எல்லாத்துலேயும் வந்து இந்த காட்டனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, ஜூட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஜூட். Jute fiber is obtained from the stem of the jute plant. நம்மளுக்கு ஜூட் ஃபைபர் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னாக்கா ஜூட் பிளான்ட்டோட ஸ்டெம்மில் இருந்து தான் நம்ம ஜூட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஜூட் ஃபைபரை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஜூட் பிளான்ட் ஹேஸ் லாங், சாஃப்ட் அண்ட்
ஷைனி ஃபைபர்ஸ். இது ரொம்ப ஹைட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி பளபளப்பாக ஷைனியாகவும் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்டு டு அஸ் தி கோல்டன் ஃபைபர் டியூ டு இட்ஸ் கலர் அண்டு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். இதை என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா கோல்டன் ஃபைபர்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா இதோட கலருக்காகவும் இதோட காஸ்ட், அதாவது இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதனால் இதை கோல்டன் ஃபைபர்னு சொல்கிறாங்க. Jute fibers are next. Jute fibers are separated from the process of retting jute by hand and then they are ட்ரைடு. அதாவது ஜூட் ஃபைபர்ஸை நம்ம பிரிக்கணும்னாக்க அதை வந்து ஃபஸ்ட்டு சாஃப்டாகணும். சாஃப்டானதுக்கப்புறம் தான் வந்து அதை ஹேண்ட்னால் கைனால் பிரிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். தீஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு yarns இன் தி சேம் மேனர் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் காட்டன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம வந்து யானை எப்படி ப்ரிப்பேர் பண்ணமோ, அதாவது காட்டன்லேருந்து யானை எப்படி ப்ரிப்பேர் பண்ணமோ அந்த சேம் ப்ராசஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி நம்ம ஜூட்டை வந்து பிரித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யூசஸ் ஆஃப் ஜூட். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பேக்ஸ், carpets, curtains and ropes. It is used for making clothes for wrapping bales of raw cotton. அதாவது பெரிய பெரிய பண்டில்ஸ் எல்லாமே ரேப் பண்ணி அதாவது கண்டெய்னரில் எல்லாம் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி ஏற்றும் போது இதை தான் வந்து யூஸ் பண்ணி அதை ரேப் பண்ணுவாங்க. அண்ட் டு மேக் சாக்ஸ் ஃபார் ஸ்டோரிங் கிரெயின்ஸ். அதாவது இப்போ தானியங்கள்லாம் நெல், கம்பு, சோளம்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து எதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூட் பேக்கில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வால் ஹேங்கிங்ஸ் ஃபார் டெக்கரேஷன். The next one is the core. Core fiber is obtained from the outer covering of coconut. கோர்னா உங்களுக்கு தெரியும், தேங்காய் நார்னு சொல்லுவாங்க. தேங்காய் நார் எப்படி கிடைக்குதுனாக்கா கோகோனட் தேங்காய் வந்து மட்டையோடு இருக்கும், அதை நம்ம பிரித்து எடுக்கும்போது அதுக்குள்ளே தேங்காய் நார் இருக்கும். அந்த தேங்காய் நாரை தான் வந்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் திங்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்டு டு மேக் ஃப்ளோர் மேட்ஸ், டோர் மேட்ஸ், ப்ரஷஸ் அண்ட் மேட்ரஸஸ். ஃப்ளோர் மேட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம், டோர் மேட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம், ப்ரஷஸாகவும் யூஸ் பண்ணுறோம், மேட்ரஸஸ் மீன்ஸ் மெத்தையாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், மெட்டீரியல் ரீடிங். லெசன் 2, மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்? ஆப்ஷன் ஏ சாலிட் லிக்விட் வாட்டர், ஆப்ஷன் பி சாலிட் லிக்விட் கேஸ், option C solid liquid wood, option D solid liquid sugar. Correct answer is B option, solid liquid gas. Second one, which of the following is a solid? A option kerosene, B air, C water, D apple. Kerosene and water is a liquid state, air is a gaseous state, so answer is apple. Apple only is the solid state. Third one, jute fiber is obtained from dash. Option A leaf, B stem, C flower, D root. Correct answer is stem. Next one, second Roman letter, fill in the blanks. First one, dash soil is suitable for growing cotton. Answer is black soil and alluvial soil. Dash soil is suitable for growing cotton. Answer is black soil and alluvial soil. Second one, the process of making cotton yarn from cotton fiber is dash. Answer is spinning. The process of making cotton yarn from cotton fiber is spinning. Third one, ginning is also done to separate dash from the seeds, raw fibers. Ginning is done to separate dash from the seeds, raw fibers. And fourth one, synthetic fiber is also called dash fiber. Answer is man-made. Synthetic fiber is also called dash fiber, man-made. Fifth one, woolen clothes are manufactured from dash animals. Woolen clothes are manufactured from dash. Answer is animals. Next, third Roman letter,
First, match the following. First one, yarn. Correct answer is spinning. Second one, lint. Correct answer is ginning. Third one, fabrics. Correct answer is weaving. Fourth one, rayon. This one is the wood pulp. Fifth one, jute. Answer is stem. Next one, true or false? Say true or false. First one, core is the outer covering of coconut. Answer is true. Core is the outer covering of coconut. Answer is true. Second one, beans and peas are pulses. Answer is false. Third one, table is a household good. Answer is true. And then fourth one, sweet corn is not a product of maize. Answer is false. Fifth one, cotton balls contain jute fiber. Answer is false. Cotton balls contain jute fiber. Answer is false. Next one, sixth Roman letter. Answer the following. First question, what is known as ginning? The raw fibers are separated from the seeds by a process is known as ginning. Again one time I will read. The raw fibers are separated from the seeds by a process is known as ginning. Second one, give two examples of food products made from wheat. Answer is wheat products are breads, cakes, pasta, wheat jam and cracked wheat. Wheat products are breads, cakes, pasta, wheat jam and cracked wheat. And third question, what are synthetic fibers? The fibers made by human beings with the help of chemical processes are called synthetic fibers or artificial fibers. These fibers are obtained from coal, petroleum and natural gas. Example, rayon, nylon, polyester, acrylic. Again one time I will read. What are synthetic fibers? The fibers made by human beings with the help of chemical process are called synthetic fibers or artificial fibers. These fibers are obtained from coal, petroleum and natural gas. Example, rayon, nylon, polyester, acrylic. That's all students. Next home test. These three questions, Roman letter 6, answer the following question. First question, second question and third question. These three questions are home test for you, and then read well and write well students. Thank you.